எல்லாருக்கும் வணக்கம். 2026 தேர்தலில் ஒரு மாபெரும் கட்சி, அதாவது ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கும், அவர் தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு 2024லேயே நமக்கு நம்ம குருநாதர் சொன்ன வார்த்தையை வச்சு நான் வாக்கு சொன்னேன். அது நல்லபடியாக நடந்து இன்றைக்கி நம்ம தளபதி திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி ஆட்சியும் ஒரு 5 நாள் 6 நாள் தான் ஆகுது. ஆனால் ஆட்சியும் எல்லாருமே பிரமிக்கத்தக்க ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பொதுமக்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி இதை சொன்ன நமக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இது இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கோபு சித்தர் சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு, கோபு சித்தர் சொன்னதுனால தான் அவர் சிஎம் ஆகிட்டார், அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. அதாவது எனக்கு இதுதான் நடக்கும், நான் அவருக்கு ஜெயிப்பார், என்னால் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு நான் எதுவும் சொல்ல. இது நடக்கும், இந்த விஷயந்தான் நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஏன்னா இது சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு வாக்கு. இது 2026 எலெக்ஷனு, இந்த எலெக்ஷனில் இப்படி தான் நடக்க போகுது, இதை நீ தெரியப்படுத்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குருநாதர் சித்தர்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை நான் சோசியல் மீடியாவில் சொன்ன பப்ளிஷ் ஆச்சு. இது முழுக்க முழுக்க நான் சொன்னதுனால தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது இல்லை. இது இந்த விஷயத்தை நம்ம மேலே மேலே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவரோட உழைப்பு. ஏன்னா இன்றைக்கி ஒரு தனி மனிதன் ஒரு சரியான எஃபர்ட் போட்டு சரியான எதிர்ப்புகளை எதிர்த்து அவரை ஒரு பிரச்சாரம் பண்ண முடியாமல், அவருக்கு போக முடியாமல் வர முடியாமல், எது செஞ்சாலும் அதில் ஒரு பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவரை முடக்கப்பட்டார். ஸோ இதெல்லாம் மீறி என்ன தான் நம்ம முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காற்றடித்த பலூனை தண்ணி உள்ள என்ன தான் வச்சு அமுக்குனாலும் அதோட தலையெழுத்துன்றது மேலே வரப்போகுது, மேலே தான் ஆகணும் அப்படின்றது அந்த அந்த நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். அதனால் இன்றைக்கி நம்ம புது சிஎம் ஆயிருக்காரு. முழுக்க முழுக்க அவரோட உழைப்பு, அவரோட நேரங்காலங்கள். ஸோ இது நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர என்னால் தான் அவர் முதல்வர் ஆனார் அப்படின்ற வார்த்தையை நான் எந்த இடத்துலையுமே பதிவிடலை. அதனால் யாரும் அதை அப்பப்போ வேறு மாதிரி சொல்லி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏன்னா எல்லாரோட உழைப்பும் அதில் கண்டிப்பாக இருக்குது. முன்கூட்டியே கணிச்சு சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தான் என்னது, முன்கூட்டியே இதுதான் நடக்க போகுது, இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி, ஒரு இவ்வளோ பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இன்றைக்கி செயலிழக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அன்னைக்கு நமக்கு சித்தர்கள் வாக்கு வந்துச்சு, நம்ம அதை சொன்னோம். ஸோ அதனால் இன்றைக்கி கோபு சித்தர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயமும் அவர் விஜய் சாரோட ஒரு இப்போ இந்த அரசியல் பயணத்தில் இன்னொரு சறுக்கலும் பெருசாக இருக்குது. அதையும் அவர் பார்த்து நடந்துக்கிட்டார்னா உண்மையிலேயே அவர் இந்த 5 வருஷம் ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக பண்ணி கொடுப்பாரு. அது மக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அவரை பற்றின நம்பிக்கை அவருக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம முதல்வருக்கு முதல்ல நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன், வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாந்திரீகம், ஐயா மாந்திரீகன்றீங்களே, இந்த மாந்திரீகம்னா என்னையா? எப்போ பார்த்தாலும் மாந்திரீகத்தில் என்னதையா நீங்கள் சாதிக்க முடியும், என்னதையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாந்திரீகத்தால் செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். இது எப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பாதிப்பில் அந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சு அப்பாடா சாமி நான் தப்பிச்சேன்டா, என்னை காப்பாற்றினாரான்னு நினச்சி உட்கார்ந்துருக்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் இப்போ தொழிலே இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க, குடும்பத்தை இழந்து கஷ்டப்பட்டவங்க,
நல்லா ஒரு 10 வருஷம் லவ் பண்ணவங்க, 8 வருஷம் லவ் பண்ணவங்க, பிரிஞ்சு போன பொண்ணு, அந்த பொண்ணை கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து நல்லா இருக்கிற விஷயம், அதே மாதிரி மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தீராத நோய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாரம்பரிய சொத்து விற்க முடியல, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து நம்ம தீர்வு பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு இன்றைக்கி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கோபு சித்தர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமாம், நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கலியுகத்தில் இன்றைக்கி வந்து இந்த கலியுகத்தில் சாமியே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்து எதுவாக இருந்தாலும் சாமியில கோயிலாம் சும்மாடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இப்போ திரும்பவும் அந்த பழைய விதமான ஒரு விஷயம், கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, சாமியாரை பார்க்குறது, மாந்திரிகவாதிக்கிட்ட வர்றது, அதே மாதிரி ஜாதகம் கணிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பி மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ரொட்டீனான ஒரு விஷயத்தில், ஒரு உலகத்தில் ஒரு எதிரி பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு காதல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கருங்குட்டி அப்படின்ற ஒரு அமானுஷ்யமான ஒரு மாபெரும் சக்தியை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் பிரச்சனை தீர்த்துட்ருக்கிறதுல தெரியும். அது வந்து நம்ம தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருங்குட்டி அது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம சித்தர் முறைப்படி இந்த மருந்து செஞ்சு கொடுக்குறது, சர்க்கரை வியாதிக்கு மருந்து, பிபிக்கு மருந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீராத வியாதி, ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக கிடக்கிறவங்கள கூட இன்றைக்கி நம்ம எந்திரிச்சு உட்கார வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சித்தர்கள் முறைப்படி அது வந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் சிவலிங்க பூமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. இந்த சிவலிங்க மாலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சிவலிங்கம் அதாவது சிவனுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, சிவனுக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிவலிங்கம் வந்து ஒரு காடு மலை கடந்து பயங்கர கஷ்டப்பட்டு அது தண்ணி தாகம் எடுத்து தண்ணி குடிக்க முடியாமல், நடக்க முடியாமல், மயக்கப்பட்டு விழுந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி ஒரு சிவனை போய் பார்க்க போகிறாங்க, சிவன் கோயிலுக்கு. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளோ பெருசு தான் இருக்குது, ஒரு அடியில் சிவலிங்கம். அப்போ இந்த நாஸ்திகவாதிங்க என்ன நினைப்பாங்க, ஏண்டா கூட்டிகிட்டு போனால், அதாவது 4 பேர் போவாங்க, அதில் ஒருத்தன் தான் கூட்டிகிட்டு போவான், வா மச்சான் போயிட்டு வரலான்னு. அவனை பார்த்து இவங்க 3 பேர் கலாய்ப்பாங்க, ஏண்டா இதை பார்க்கறதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு. ஆனால் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சிவலிங்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு சைஸு சின்னதாக இருக்கும் அந்த அளவுக்கு அதோட பவர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு சித்தர்கள் வச்சு வழிபட்ட லிங்கங்கள் தான் காட்டுக்குள்ளே அப்படியே பிரதிஷ்டை பண்ணி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்வதமலை ரொம்ப கஷ்டப்பட்டு போகக்கூடிய மலை, அந்த மலையில் பார்த்திங்கன்னா லிங்கம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அன்னைக்கு சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் சித்தர்கள் வந்து ஒரு தனிமையான இடத்துல எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் வந்து பூஜை பண்ணணும், நான் வந்து தவம் பண்ணணும் அப்படின்னும்போது அந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே வச்சு சாமி கும்பிட்ட இடம் தான் பர்வதமலை. அதனால தான் இன்றைக்கும் பர்வதமலையில் வந்து சித்தர்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு போன அந்த மலையில் பார்த்தீங்கன்னா லிங்கம் 1 அடி 1.5 அடி தான் இருக்கும். அப்போ இவன் கேட்பான், ஏன்டா இதை பார்க்கறதுக்கடா அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தமேடா அப்படின்னு. ஏன்னா இவன் ஜாலியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அங்கே லிங்கம் வந்து பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் கோயில் அப்படிலாம். ஆனால் அந்த மாதிரி சிவலிங்கத்தை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ, எந்த அளவுக்கு வந்து அது வந்து சைஸு கம்மியாக இருக்கோ, அந்த மாதிரி மூர்த்தி அப்படின்னா அவருக்கு வந்து பேர். அந்த மூர்த்தி சிறுசாக இருந்தால் தான் கீர்த்தி பெருசாக இருக்கும்.
சாரி, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும், ஏன்னா தமிழில் ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரே ஒரு எழுத்து மிஸ் ஆனால் கூட தமிழ் வார்த்தையே மிஸ் ஆகி போயிடும். ஸோ மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த அப்போ இந்த சிவலிங்க பூமாலை அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அந்த லிங்கத்தோட வடிவம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் உலகத்திலேயே இதை விட சின்ன லிங்கம் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தில் மாலை செஞ்சு அந்த மாலையை உங்களுக்கு இது செய்கிறது கிடையாது, இது டையி கிடையாது, இது கையில் செதுக்கிறது கிடையாது. இது ஒரு பூவோட விதை. இந்த விதை அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு அரக்கனுக்கு வந்து நம்ம சிவபெருமான் தான் தெரியல, யார் என்ன வரம் கேட்டாலும் வந்து உடனே அள்ளி கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ வடை போச்சு, நம்ம ஏன்டா இதை இவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு தாராள மனசு கொண்ட கடவுள் தான் நம்ம சிவபெருமான். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து அந்த வரத்தை கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு இது வேலை செய்தான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும் கொஞ்சம் குணின்னு சொல்லிட்டு சிவபெருமானையே குணியை சொல்கிறாரு அந்த அரக்கன். ஐயையோ இவன் இது என்னடா பெரிய வம்பாச்சேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவர்கிட்ட இருந்து, ஏன்னா கொடுத்தாச்சே திரும்பி வாங்க முடியாது, வரன்றதை வந்து கொடுத்ததுக்கப்புறம். அதனால தான் இந்த வரத்தை வாங்கிறதுக்கு எந்த ஒரு அரக்கனாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ரொம்ப எந்த அளவுக்கு தன்னை இறக்கி எந்த அளவுக்கு தன்னை கஷ்டப்படுத்தி சிவபெருமானோட அந்த அன்பை பெறணும், அவரோட நம்பிக்கையை பெறணும். அந்த நம்பிக்கையை பெற்றால் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நம்ம வர வாங்க முடியும். அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து அவரோட மனசில் இடம் பிடிச்சி சரி இந்த கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களோட அந்த அரக்கர்கள்ல அவங்களோட சுயரூபம்னு ஒன்று இருக்கும்ல, அது மக்கள்கிட்டே நிறைய விஷயம் இருக்கும். காரியம் ஆகிறதாலும் நம்ம காலை பிடிப்பாங்க, காரியம் ஆனதுக்கப்புறம் அவனோட சுயரூபத்தை அப்போ தான் காட்டுவான். ஸோ அந்த மாதிரி வந்து அரக்கர்கள் வந்து அதை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்டே கேட்டவுடனே சிவன் வந்து என்ன பண்ணுறாரு, கொடுத்ததை திருப்பி வாங்க முடியாதுன்றதுனால இவர் வந்து அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓடுறாரு. ஓடி போய் ஒளியக்கூடிய இடம் அந்த பூ. ஸோ அந்த பூவுக்குள்ளே இருக்க ஒரு விதை அதுதான் சிவன் போய் ஒளிஞ்சதுனால அந்த பூவுள்ள ஒளிஞ்சதுனால அது உள்ள லிங்கமாக மாறிட்டார். அந்த லிங்கத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாலையாக கோர்த்து சிவலிங்க மாலை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிவலிங்க மாலை அப்படின்னா என்னன்னா, உங்களோட தொழில் பிரச்சனை, இப்போ வந்து நீண்ட நாளாக கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பதே சிவலிங்க தத்துவம். அதனால தான் சிவன் வந்து எப்பவுமே குடும்பம் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் என்னோட அருளை பெற முடியும். எந்த குடும்பம் ஒன்றா இருக்கோ, எந்த கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் சிவன் தத்துவம். அதுதான் சிவலிங்க தத்துவம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் தன்னோட உடம்புல சரிபாதியை வந்து தன் மனைவிக்கு கொடுத்தாரு சிவன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அன்பாக ஒன்றா இருந்தால் தான் நம்மளை வணங்குற நம்ம பக்தர்களும் அதே மாதிரி சேர்ந்து நல்லபடியாக குடும்பம் நடத்துவாங்க, நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது உணரணும், நமக்கு அதை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிவன் வந்து இந்த சிவன் வந்து தன்னோட உடம்புல பாதியை தன் மனைவிக்கு கொடுத்தாரு. ஸோ அதை தான் அர்த்தநாரீஸ்வரன் சொல்லிட்டு சொல்கிறோம். அது இன்றைக்கி வந்து 3ஆம் பால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படின்னா அவங்களோட வந்து நேரடி சிவனோட நேரடி படைப்பு, நேரடி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க கையால் நம்ம வந்து காலையில் ஒரு 10 ரூபா வாங்கினா இன்றைக்கி வந்து பொழப்பு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான், சந்தோஷமாக இருந்தால் தான் என்னோட ஆசீர்வாதம், என்னோட அருள் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிவபெருமான். அதனால சிவலிங்கத்தை எப்பவுமே அந்த சிவலிங்க மாலையை கணவனும் மனைவியும் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து நீங்கும்.
உங்கள் குடும்பம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாலையை நம்ம வந்து அமாவாசைக்கு பூஜை பண்ணி அதுக்கு உண்டான உரு ஏற்றி நம்ம வந்து கொடுக்குறோம் மக்கள் பயன்பாட்டுக்கு. இன்றைக்கி அந்த மாலை போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான செய்திகள் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். அது வந்து கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்தாரு. நம்ம வந்து இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்பி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லை, நம்ம பிள்ளைங்க வந்து சரியாக படிக்கலை, பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்கலை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இந்த சிவலிங்க மாலை சரி பண்ணி தருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் இருக்குது. இந்த கல்லில் செஞ்ச மாலைகளும் நமக்கு வந்து கண் திருஷ்டி, ஏவல் பிரச்சனை, மந்திரக்கட்டு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது இந்த சாலிகிராம் கல். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ். இந்த அவ்வளோ சின்னது வந்து அந்த கல் செய்யவே முடியாது. ஸோ அந்த ஒரு நிமிஷம் இருங்க, அது கூட நம்மக்கிட்ட இருக்கும். நான் உங்கள்கிட்ட சாம்பிள் காமிச்சிடுறேன். இந்த பாருங்கள், இதுதான் வந்து அந்த சாலிகிராம் கல்லில் செஞ்ச மாலை. இந்த சைஸில் வந்து சாலிகிராம் கல்லை வந்து செதுக்கவே முடியாது. ஸோ இந்த சைஸில் செதுக்கி இதை வந்து நம்ம வந்து ஒரு மாலையாக செஞ்சு இதை வந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கண்திஷ்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு 100% உங்களை தாக்குது அப்படின்னும்போது இது வந்து ஒரு 25-30% வந்து அந்த வீரியத்தை வந்து குறைக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது போடுறதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்பு அது இருக்கும். இனிமேல் நம்மக்கிட்ட யார் எது செஞ்சாலும் வராத மாதிரி தடுத்து கொடுக்கும். ஸோ இந்த சாலிகிராம் கல் மாலை இந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயங்கள், எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயங்கள், அது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சுகரு கூட வந்து வெறும் 100 ரூபா 200 ரூபாயில் வந்து அந்த சுகரை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் சுகரே இல்லாமல் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட அதுக்கும் மூலிகை மருந்துகள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம எங்கே கேட்டாலும் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக என் புருஷன் குடிச்சிக்கிட்டே இருக்கான் ஐயா, என் பையன் குடிச்சிக்கிட்டே இருக்கான், என் மகன் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறான். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்பி என்கிட்ட வாங்க. அவங்களோட குடிப்பழக்கத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுவோம், இந்த குடியை விட வச்சுருவோம். ஸோ நான் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டாங்கன்னா குடிப்பக்கம் போக மாட்டாங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் இந்த மதுக்கடைகளை மூடி மக்களுக்காக சேவை செய்து, ஒரு பக்கம் இந்த குடிக்கு அடிமையானவங்களை குடிப்பழக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த குடும்பத்து பெண்களும் தாய்மார்களும் எல்லாருமே தன்னோட குடும்பத்தோட, தன்னோட மகனோட, தன்னோட கணவரோட சந்தோஷமாக மது இல்லாத ஒரு தமிழகத்தை, மது இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரசாங்கம் முயற்சி பண்ணுது, ஒரு பக்கம் நம்மளை மாதிரி சாமியார்கள், நம்மளை மாதிரி மருத்துவர்கள், நம்மளை மாதிரி ஆளுங்க ஒரு பக்கம் வந்து இதுக்கு உண்டான சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்பி வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.